ராதே ராதே. நம்ம சத்குருநாதருடைய ஒரு பரம கிருபையினால் ஸ்ரீமத் பாகவத மகாபுராணம் கற்றுண்டு வரோம். இப்பொழுது 4வது ஸ்கந்தத்தில் 21 அத்தியாயங்கள் கற்றுண்டோம். 21வது அத்தியாயத்தில் ஒரு சத்திர யாகம் ஆரம்பித்து பண்ணுறார் பிருத்து மகாராஜா அப்படிங்கிறத பார்த்தோம். அந்த சத்திர யாகத்தின் போது எல்லா சதஸில் இருக்கிறவர்களுக்கும் மத்தியில் எழுந்து நின்றுண்டு தன்னுடைய பிரஜைகளுக்கெல்லாம் தர்மத்தை எடுத்து சொன்னார் அப்படிங்கிறத பார்த்தோம். அவர்கள்லாம் தர்மத்தை கடைப்பிடிக்கணும், அதை பகவானுக்கு அர்ப்பணமாக பண்ணணும், வேதம் படித்த வேதியர்கள் இடத்துல பக்தியோடு இருக்கணும். இப்படிலாம் அவர்கள் இருந்தா அப்படின்னா அதுதான் அவர்களுடைய ராஜாவான தனக்கு பண்ணக்கூடிய ஒரு பெரிய அனுகிரகம் அப்படிங்கிறத சொன்னார். இதுக்கு அடுத்ததாக இந்த 22வது அத்தியாயத்தில் இன்றைக்கி நம்ம கற்றுக்க போகிற இந்த அத்தியாயத்தில் என்ன சொல்கிறார் மைத்ரேய மகர்ஷி அப்படின்னா, இப்படி அந்த பிருத்து மகாராஜா அவர்களுக்கெல்லாம் உபதேசம் பண்ணும்பொழுது அங்கே இருந்தவர்கள் எல்லாரும் பிருத்து மகாராஜாவை போற்றி புகழ்ந்தா அப்படிங்கிறத பார்த்தோம் 21வது அத்தியாயத்தினுடைய முடிவில். இப்பொழுது ஆரம்பித்து சொல்கிறார், அப்படி அவர்கள் போற்றி புகழ்ந்துட்டு இருக்கும் பொழுதே ஆகாசத்திலேருந்து சனகாதிகள்லாம் அந்த இடத்துல திடீர்னு வந்து தோன்றினார்களாம். சூரியனை போல ஜொலிக்கக்கூடிய சனகாதிகள் 4 பேர்கள் இல்லையா, சனக, சனந்தன, சனாதன, சனத்குமார அப்படிங்கிற அந்த 4 ஞானிகள் திடீர்னு அந்த இடத்துல வந்து தோன்றினார்களாம். எப்படின்னா ஆகாசத்துலேருந்து அப்படியே இறங்கி வரார்கள். அவர்களுடைய தேஜஸோ எப்படி இருக்குது அப்படின்னா லோகத்தையே அப்படி பவித்திரமாக ஆக்கக்கூடிய அத்தகைய தேஜஸோடு அவர்கள் இறங்கி வரும்பொழுது பிருத்து மகாராஜாவும் அவர் கூட இருந்த எல்லா பிரஜைகளும் அதை கண்கூடாக பார்க்கிறார்கள். உடனே பிருத்து மகாராஜா என்ன பண்ணுறாராம், அப்படி எழுந்துன்றாராம் அவர்களை வரவேற்கிறதுக்கு. இந்த இடத்துல அழகாக சொல்கிறார், அப்படி பட்டுன்னு எதற்காக எழுந்துண்டார் அப்படின்னா தன்னிடத்துலேருந்து கிளம்பி போன அந்த ஒரு பிராணனை திரும்பவும் தனக்குள்ளே பெற்று வாங்கிக்கிறதுக்காக அப்படி எழுந்துண்டார் அப்படின்னு சொல்கிறார். இந்த இடத்துல ரொம்ப அழகான ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னா சாஸ்திரங்கள்லாம் என்ன சொல்கிறது அப்படின்னா, பெரியோர்கள்லாம் நம்ம எதிர்த்தாப்பில் அப்படி வரும்பொழுது நம்மளை பார்க்க நம்ம இடத்துலேருந்து பிராணசக்தி ஒரு அம்சமானது நம்ம இடத்துலேருந்து எழுந்து அப்படி வெளியில் போகிறதாம் அவர்களை வரவேற்கிறதுக்காக. அப்போது நம்ம சரீரத்தால் அப்படி எழுந்துண்டு அவர்களை நம்ம நமஸ்காரம் பண்ணாதான் திரும்பவும் அந்த பிராணசக்தி நம்மளுக்குள்ளே வந்து புகுறது அப்படின்னு சொல்கிறா. அப்போ யார் அப்படி எழுந்துக்காமல் இருக்காளோ அப்போ அவர்களிடத்துலேருந்து கிளம்பி போன அந்த ஒரு அம்சமான பிராணசக்தி அவர்களிடத்துல திரும்பி வராததுனால கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களோட ஆயுசானது க்ஷீணமாயிண்டே போகிறது. அதனால தான் சாஸ்திரங்கள்லாம் சொல்கிறது, இப்படி பெரியோர்கள்லாம் வரும்பொழுது நம்ம எழுந்து அவர்களை வரவேற்று அவர்களை நமஸ்காரம் பண்ணும்பொழுது நம்மளுக்கு ஆயுசானது கூடுறது அப்படின்னு சொல்கிறா இல்லையா. அது ஏன் அப்படின்னா அப்படி நம்ம எழுந்து நமஸ்காரம் பண்ணுறதுனால தான் நம்மளிடத்துலேருந்து கிளம்பி போன அந்த பிராணசக்தியை திரும்பவும் நம்ம சரீரத்துக்குள்ளே நம்மளால் பெற முடியும், இல்லைன்னா நம்மளோட ஆயுஸ் அப்படி குறைஞ்சுட்டே வரும் அப்படின்னு சொல்கிறா. அப்போது இந்த மாதிரி பிருத்து மகாராஜா உடனே எழுந்துண்டு அவர்களை வரவேற்று அவர்களுக்கு அர்க்கியம் பாத்தியம் அதெல்லாம் கொடுத்து ஒரு ஆசனத்தில் அழகாக அமர்த்தறார். அவர்களுடைய ஒரு மகிமையும் தேஜஸையும் பார்த்து அப்படி ஆச்சரிய சகிதமாக இருக்கார் பிருத்து மகாராஜா. ரொம்பவும் பக்தியோடு அவர்களுக்கு பூஜை பண்ணுறார். அவர்களை ஆசனத்தில் அமர்த்தி அவர்களுக்கு பாத பூஜை பண்ணி அந்த பாதத்தை அலம்பின அந்த ஜலம் இருக்கும் இல்லையா அதை தன்னோட தலையில் புரோக்ஷிச்சுக்கிறாராம். பெரியோர்கள்லாம் இத்தகைய ஒரு மார்க்கத்தை தானே பின்பற்றுவார்கள், அதையே தானும் பின்பற்றி எல்லாருக்கும் காமிக்கிறார் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத. இப்பொழுது சனகாதிகள்லாம் ஒரு தங்க சிம்ஹாசனத்தில் அமர்ந்திருக்கார்களாம். அது பார்க்குறதுக்கே எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு அக்னி வேதியில் அப்படி பிரகாசமாக ஜொலிக்கும் பொழுது எப்படி இருக்குமோ அது மாதிரி அந்த தங்க சிம்ஹாசனத்தில் தேஜஸ்விகளாக அவர்கள் உட்காண்டிருக்கார்கள் அப்படின்னு சொல்கிறார். யார் அப்படின்னா ருத்ரனுக்கும் முன் பிறந்தவர்களாம் அவர்கள், அதனால பவாக்ரஜான் அப்படின்னு சொல்கிறார். ருத்ரனுக்கே அண்ணனாக இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்கிறார். உடனே இப்போ பிருத்து மகாராஜா அவர்களிடத்துல பார்த்து பேசுகிறார், நான் எவ்வளவு பாக்கியம் பண்ணியிருக்கேன்னு தெரியலையே, இப்படி மங்களஸ்வரூபமாக இருக்கக்கூடிய உங்களுடைய தர்சனம் எனக்கு கிடைச்சிருக்கே, அது எவ்வளவு துர்லபம், யோகிகளுக்கு கூட கிடைக்காத ஒரு தர்சனம். ஆனால் எனக்கு எப்படி கிடைச்சிருக்கு அப்படின்னா யாரிடத்துல பிராமணர்களோ அல்லது பகவான் விஷ்ணுவோ அல்லது பரமசிவனோ சந்தோஷப்பட்டுட்டாலோ அவர்களுக்கு கிடைக்காததுங்கிறது எதுவுமே கிடையாது. இந்த லோகத்திலேயாக இருக்கட்டும் அல்லது மேல் லோகத்திலையும் அவர்களுக்கு கிடைக்க முடியாததுங்கிறது எதுவுமே இல்லை. என்னிடத்துல நீங்கள்லாம் ரொம்ப பிரசன்னமாக இப்படி இருக்கிறதுனால தான் உங்களுடைய தர்சனம் எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறார். இல்லாத போனால் அவங்களுடைய தர்சனம் அவ்வளோ சுலபம் இல்லை. நீங்கள் லோகத்தில் எல்லா இடத்துலையும் இப்படி சஞ்சாரம் பண்ணிகிட்டே இருந்தாலும் யாருமே உங்களை வந்து தெரிஞ்சுக்கிறதே இல்லை. எப்படி இந்த ஆத்மாவானது எல்லா இடத்துலையும் வியாபிச்சு தான் இருக்குது, ஆனால் யாரும் ஆத்மாவை உணர்றதே இல்லையோ அதுபோல் உங்களையும் யாரும் உணர்றதில்லை அப்படின்னு சொல்கிறா. அடுத்ததாக சொல்கிறார், ஒரு கிரகஸ்தன் ரொம்ப ஏழையாக இருக்கான்.
ஆனால் அவனுடைய கிரகத்துக்கு சாதுக்கள்லாம் வந்து அவன் கொடுக்கக்கூடிய உபச்சாரங்கள், தீர்த்தமோ அல்லது ஒரு பூமியோ அல்லது ஒரு அன்னமோ அதெல்லாம் அவர்கள் ஏற்றுண்டார்கள் அப்படின்னா அந்த கிரகம்தான் ரொம்பவும் பவித்திரமானது, அந்த கிரகஸ்தன் தான் ரொம்பவும் பாக்கியம் பண்ணவன். ஆனால் இதுவே ஒரு கிரகஸ்தன் இருக்கான், ரொம்ப தனிகன், ஆனால் அவனிடத்துல எல்லா செல்வ செழிப்பும் இருந்தும் அவன் சாதுக்களை கிரகத்துக்கு அழைக்கலை, அவனோட கிரகத்தில் சாதுக்களுடைய பாத தீர்த்தமானது படலை அப்படின்னா அவனுடைய கிரகம் எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்கிறார். ஒரு மரப்பொந்துல பாம்புகள்லாம் வசிக்கும் இல்லையா, அது போன்றது தான் அவனுடைய கிரகம் அப்படின்னு சொல்கிறார். அப்போது இந்த இடத்துல சொல்கிறார், ஹே சாதுக்களே, நான் உங்களை இங்கே வரவேற்கிறேன். நீங்கள் பார்க்குறதுக்கு இப்படி குழந்தைகளை போல இருந்தாலும் நீங்கள் எப்பேற்பட்ட ஞானத்தில் சிறந்தவர்கள், மோட்ச மார்க்கத்தையே எப்பொழுதும் பின்பற்றக்கூடியவர்கள். அதனால் உங்களிடத்துல நான் கேட்டுக்கிறேன், எங்களை போல சம்சாரிகள் பூர்வ கர்மத்தினால எப்பொழுதும் இந்த சம்சாரத்தில் அப்படி துன்பப்பட்டுட்டே இருக்கோமே, எப்பொழுதும் விஷய சுகங்கள்லேயே இப்படி ஈடுபட்டு இருக்கோமே, எங்களுக்கு க்ஷேமம் அப்படிங்கிறது எப்படி ஏற்படும் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணும் அப்படின்னு கேட்குறார். இப்போது இந்த இடத்துல பொதுவாக கிரகத்துக்கு யாராவது வந்தா அப்படின்னா நீங்கள் க்ஷேமமாக இருக்கேளா அப்படின்னு தான் நம்ம கேட்போமே தவிர எனக்கு க்ஷேமம் எப்படி ஏற்படும்னு நம்ம கேட்க மாட்டோம். ஆனால் இந்த இடத்துல பிருத்து கேட்குறார் இல்லையா, அதனால் அதற்கு என்ன காரணம்னு அவரே சொல்கிறார். உங்களை போன்ற ஞானிகளுக்கு இது சௌக்கியம் இல்லை அப்படின்னும், இது வேணும் இது வேண்டாம் அப்படின்னும், இது பிடித்தது இது பிடிக்காதது அப்படிங்கிற எண்ணமே உங்களுக்கு கிடையாது. ந குஷலா எத்திர சந்தி மத்திவிருத்தையா அப்படின்னு சொல்கிறார். அதனால் உங்களுக்கு எல்லாமே சமம்தான், உங்களுக்கு அத்தகைய எண்ணங்களே கிடையாது. ஆனால் எங்களை போன்ற கஷ்டப்படக்கூடிய சம்சாரிகளுக்கு நீங்கள் ரொம்பவும் சுகிருதாக இருக்கேள், அவர்களுக்கு நண்பர்களாக இருக்கேள். அதனால் உங்களிடத்துல அத்தகைய ஒரு விஸ்வாசத்தோடு நான் கேட்குறேன், இந்த சம்சாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாரும் சுலபமாக க்ஷேமத்தை அடையிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணும் அப்படின்னு கேட்டுக்கிறார். ஏன்னா பகவான் பிறப்பே இல்லாதவன் சொல்கிறோம், ஆனால் இந்த லோகத்தில் பகவான் உங்களை போன்ற சாதுக்களுடைய ரூபத்தில் தான் சஞ்சாரம் பண்ணிகிட்டே இருக்கான். எதற்காக அப்படின்னா தன்னுடைய பக்தர்களுக்கு அனுகிரகம் பண்ணுறதுக்காகவும் எல்லா ஜனங்களையும் தன்னிடத்துல சேர்த்துக்கிறதுக்காகவும் பகவான் உங்களை போன்ற சாதுக்களுடைய ரூபத்தில் சஞ்சாரம் பண்ணுறான். அதனால் எனக்கு நீங்கள் இதை சொல்லணும், எடுத்து சொல்லணும், க்ஷேமம் எப்படி அடைய முடியும் சம்சாரிகள்ங்கிறத எடுத்து சொல்லணும் அப்படின்னு கேட்டுக்கிறார் வினயமாக. உடனே பிருத்துவோட இந்த வார்த்தைகளை கேட்டு சனகாதிகள் ரொம்ப சந்தோஷப்பட்டார்களாம். பிருத்தோஹோ தத் சூக்தம் ஆகர்ணிய சாரம் சுஷ்டு மிதம் மது அப்படிங்கிற ரொம்ப சாரமாக இருந்ததாம் அவருடைய வார்த்தைகள். சுஷ்டு அப்படின்னு அழகாக பேசினார், மிதமாக பேசினாராம், ரொம்ப வளவளன்னு பேசாமல் மது அப்படின்னு இனிமையாக பேசினாராம். அதனால் இந்த வார்த்தைகளெல்லாம் கேட்டுட்டு சனகாதிகள்லேயே மூத்தவராக இருக்கக்கூடிய சனத்குமாரர் அப்படிங்கிறவர் பெரிய ஞானி. அவர் என்ன பண்ணுறாருனா அழகாக ஒரு மந்தஹாசம் பண்ணிவிட்டு இப்போ பிருத்துவுக்கு பதில் சொல்ல ஆரம்பிக்கிறார். இன்றைக்கி நம்ம இந்த செஷனில் இந்த 17வது ஸ்லோகம் வரைக்கும் நம்ம கற்றுண்டு இதற்கு மேலே அடுத்த செஷனில் சனகாதிகள் எப்படி ரொம்ப அழகாக பிருத்துவுக்கு எல்லா உபதேசங்களும் பண்ணுறா அப்படிங்கிறத நம்ம கற்றுக்கலாம். ராதே ராதே. கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. सद्गुरुनाथ महाराज की जय. कलये सुन्दराकारं सदैकप्रियदर्शनम् अज्ञाननाशकं देवं सद्गुरुं मुरलीधरं मुरलीमण्डितकरकमलं मुनिजनमोहनम् व्यत्यस्तपादं वनमालाधारिणं प्रेमभक्तमण्डलनित्यकीर्तितं श्रीप्रेमिकवरदम् आश्रयेऽहम्. जन्माद्यस्य यतोऽन्वयादितरतश्चार्थेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदायादिकवये मुह्यन्ति यत्सूरयः. तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि. धर्मः प्रोज्झितकैतवोऽत्र परमो निर्मत्सराणां सतां वेद्यं वास्तवमत्र वस्तु शिवदं तापत्रयोन्मूलनं
श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः सद्यो हृद्यवरुध्यतेऽत्र कृतिभिः शुश्रूषुभिस्तत्क्षणात् निगमकल्पतरोर्गलितं फलं शुकमुखादमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः यं प्रव्रजन्तमनुपेतमपेतकृत्यं द्वैपायनो विरहकातराजुहाव पुत्रेति तन्मयतया तरवोऽभिनेदुः तं सर्वभूतहृदयं मुनिमानतोऽस्मि यस्वानुभावमखिल श्रुतिसारमेकम् अध्यात्मदीपम् अतितितीर्षतां तमोऽन्धं संसारिणां करुणयाः पुराणगुह्यं तं व्याससूनुमुपयामि गुरुं मुनीनां नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः कृष्णाय वासुदेवाय हरये परमात्मने प्रणतक्लेशनाशाय गोविन्दाय नमो नमः नाम संकीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परम्। गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द सद्गुरुनाथ महाराज की जय। अथ द्वाविंशोऽध्यायः। मैत्रेय उवाच मैत्रेय उवाच जनेषु प्रगृह्णत्सु एवं जनेषु प्रगृह्णत्स्वेवं जनेषु प्रगृह्णत्स्वेवं पृथुं पृथुलविक्रमं पृथुं पृथुलविक्रमं पृथुं पृथुलविक्रमं तत्रोपजग्मुः मुनयः तत्रोपजग्मुर्मुनयः तत्रोपजग्मुर्मुनयः चत्वारः सूर्यवर्चसः चत्वारः सूर्यवर्चसः चत्वारः सूर्यवर्चसः तांस्तु सिद्धेश्वरान् राजा तांस्तु सिद्धेश्वरान् राजा तांस्तु सिद्धेश्वरान् राजा व्योम्नो अवतरतो अर्चिषा व्योम्नो अवतरतोर्चिषा व्योम्नो अवतरतोर्चिषा लोकान् अपापान् कुर्वत्या लोकान् अपापान् कुर्वत्या लोकान् अपापान् कुर्वत्या सानुगो अचष्टलक्षितान् सानुगोचष्टलक्षितान् सानुगोचष्टलक्षितान् तद्दर्शन उद्गतान् प्राणान् तद्दर्शनोद्गतान् प्राणान् तद्दर्शनोद्गतान् प्राणान् प्रत्यादित्सुः इवोत्थितः प्रत्यादित्सुरिवोत्थितः प्रत्यादित्सुरिवोत्थितः सदस्यानुगो वैन्यः सदस्यानुगो वैन्यः सदस्यानुगो वैन्यः इन्द्रियेषो गुणानिव इन्द्रियेषो गुणानिव इन्द्रियेषो गुणानिव गौरवात् यन्त्रितः सभ्यः गौरवाद्यन्त्रितः सभ्यः
गौरवाद्यन्त्रितः सभ्यः प्रश्रयानतकन्धरः 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 विधिवत् पूजयाञ्चक्रे विधिवत् पूजयाञ्चक्रे विधिवत् पूजयाञ्चक्रे गृहीत अध्यर्हण आसनान् गृहीताद्यर्हणासनान् गृहीताद्यर्हणासनान् तत्पादशौचसलिलैः 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 मार्जित अलकबन्धनः मार्जितालकबन्धनः मार्जितालकबन्धनः तत्र शीलवतां वृत्तम् तत्र शीलवतां वृत्तम् तत्र शीलवतां वृत्तम् आचरन् मानयन् इव आचरन् मानयन् इव आचरन् मानयन् इव हाटकासन आसीनान् हाटकासन आसीनान् हाटकासन आसीनान् स्वधिष्ण्येष्विव पावकान् स्वधिष्ण्येष्विव पावकान् स्वधिष्ण्येष्विव पावकान् श्रद्धा संयम संयुक्तः श्रद्धा संयम संयुक्तः श्रद्धा संयम संयुक्तः प्रीतः प्राह भवाग्रजान् प्रीतः प्राह भवाग्रजान् प्रीतः प्राह भवाग्रजान् पृथुरुवाच पृथुरुवाच अहो आचरितं किं मे अहो आचरितं किं मे अहो आचरितं किं मे मङ्गलं मङ्गलायनाः मङ्गलं मङ्गलायनाः मङ्गलं मङ्गलायनाः यस्य वो दर्शनं ह्यासीत् यस्य वो दर्शनं ह्यासीत् यस्य वो दर्शनं ह्यासीत् दुर्दर्शानां च योगिभिः दुर्दर्शानां च योगिभिः दुर्दर्शानां च योगिभिः किं तस्य दुर्लभतरं किं तस्य दुर्लभतरं किं तस्य दुर्लभतरम् इह लोके परत्र च इह लोके परत्र च इह लोके परत्र च यस्य विप्राः प्रसीदन्ति यस्य विप्राः प्रसीदन्ति यस्य विप्राः प्रसीदन्ति शिवो विष्णुश्च सानुगः शिवो विष्णुश्च सानुगः शिवो विष्णुश्च सानुगः नैव लक्षयते लोको नैव लक्षयते लोको नैव लक्षयते लोको लोकान् पर्यटतोऽपि यान् लोकान् पर्यटतोऽपि यान् लोकान् पर्यटतोऽपि यान् यथा सर्वदृशं सर्व यथा सर्वदृशं सर्व यथा सर्वदृशं सर्व आत्मानं ये अस्य हेतवः आत्मानं येस्य हेतवः आत्मानं येस्य हेतवः अधना अपि ते धन्याः अधना अपि ते धन्याः अधना अपि ते धन्याः साधवो गृहमेधिनः साधवो गृहमेधिनः साधवो गृहमेधिनः यद्गृहाहि अर्ह वर्याम्बु यद्गृहा ह्यर्हवर्याम्बु यद्गृहा ह्यर्हवर्याम्बु तृणभूमि ईश्वर अवराः तृणभूमीश्वरावराः
तृणभूमीश्वरावराः व्यालालय द्रुमावैते अपि व्यालालय द्रुमावैतेऽपि व्यालालय द्रुमावैतेऽपि अरिक्त अखिल सम्पदः अरिक्ताखिलसम्पदः अरिक्ताखिलसम्पदः यद्गृहाः तीर्थपादीय यद्गृहास्तीर्थपादीय यद्गृहास्तीर्थपादीय पादतीर्थविवर्जिताः 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 स्वागतं वो द्विजश्रेष्ठा स्वागतं वो द्विजश्रेष्ठा स्वागतं वो द्विजश्रेष्ठा यद्व्रतानि मुमुक्षवः यद्व्रतानि मुमुक्षवः यद्व्रतानि मुमुक्षवः चरन्ति श्रद्धया धीरा चरन्ति श्रद्धया धीरा चरन्ति श्रद्धया धीरा बाला एव बृहन्ति च बाला एव बृहन्ति च बाला एव बृहन्ति च कच्चिन्नः कुशलं नाथ कच्चिन्नः कुशलं नाथ कच्चिन्नः कुशलं नाथ इन्द्रियार्थ अर्थवेदिनाम् इन्द्रियार्थार्थवेदिनाम् इन्द्रियार्थार्थवेदिनां व्यसनावाप एतस्मिन् व्यसनावापयेतस्मिन् व्यसनावापयेतस्मिन् पतितानां स्वकर्मभिः पतितानां स्वकर्मभिः पतितानां स्वकर्मभिः भवत्सु कुशलप्रश्न भवत्सु कुशलप्रश्न भवत्सु कुशलप्रश्न आत्मा रामेषु नेष्यते आत्मा रामेषु नेष्यते आत्मा रामेषु नेष्यते कुशल अकुशला यत्र कुशला कुशला यत्र कुशला कुशला यत्र न सन्ति मतिवृत्तयः न सन्ति मतिवृत्तयः न सन्ति मतिवृत्तयः तदहं कृतविश्रम्भः तदहं कृतविश्रम्भः तदहं कृतविश्रम्भः सुहृदो वः तपस्विनां सुहृदो वस्तपस्विनां सुहृदो वस्तपस्विनां सम्पृच्छे भवये तस्मिन् सम्पृच्छे भवये तस्मिन् सम्पृच्छे भवये तस्मिन् क्षेमः केन अञ्जसा भवेत् क्षेमः केनाञ्जसा भवेत् क्षेमः केनाञ्जसा भवेत् व्यक्तम् आत्मवताम् आत्मा व्यक्तम् आत्मवताम् आत्मा व्यक्तमात्मवताम् आत्मा भगवान् आत्मभावनः भगवान् आत्मभावनः भगवान् आत्मभावनः स्वानाम् अनुग्रहाय इमाम् स्वानाम् अनुग्रहाय मां स्वानाम् अनुग्रहाय मां सिद्धरूपी चरत्यजः सिद्धरूपी चरत्यजः सिद्धरूपी चरत्यजः मैत्रेय उवाच मैत्रेय उवाच पृथोः तत्सूक्तम् आकर्ण्य पृथोस्तत्सूक्तम् आकर्ण्य पृथोस्तत्सूक्तम् आकर्ण्य सारं सुष्ठु मितं मधु सारं सुष्ठु मितं मधु सारं सुष्ठु मितं मधु स्मयमान इव प्रीत्या स्मयमान इव प्रीत्या
स्मयमान इव प्रीत्या कुमारः प्रत्युवाचः कुमारः प्रत्युवाचः कुमारः प्रत्युवाचः இந்த 17 ஸ்லோகங்களை நம்ம சேர்ந்து படிக்கலாம். the first 17 shlokas. मैत्रेय उवाच जनेषु प्रगृह्णत्स्वेवं पृथुं पृथुलविक्रमं तत्रोपजग्मुर्मुनयः चत्वारः सूर्यवर्चसः तांस्तु सिद्धेश्वरान् राजा व्योम्नोऽवतरतोर्चिषा लोकान् अपापान् कुर्वत्या सानुगोचष्टलक्षितान् तद्दर्शनोद्गतान् प्राणान् प्रत्यादित्सुरिवोत्थितः ससदस्यानुगो वैन्य इन्द्रियेषो गुणानिव गौरवाद्यन्त्रितः सभ्यः प्रश्रयानतकन्धरः विधिवत् पूजयां चक्रे गृहीताद्यर्हणासनान् तत्पादशौचसलिलैः मार्जितालकबन्धनः तत्र शीलवतां वृत्तम् आचरन् मानयन्निव हाटकासन आसीनान् स्वधिष्ण्येष्विव पावकान् श्रद्धा संयम संयुक्तः प्रीतः प्राह भवाग्रजान् पृथुरुवाच अहो आचरितं किं मे मङ्गलं मङ्गलायनाः यस्य वो दर्शनं ह्यासीत् दुर्दर्शानां च योगिभिः किं तस्य दुर्लभतरम् इह लोके परत्र च यस्य विप्राः प्रसीदन्ति शिवो विष्णुश्च सानुगः नैव लक्षयते लोको लोकान् पर्यटतोऽपि यान् यथा सर्वदृशं सर्व आत्मानं येस्य हेतवः अधना अपि ते धन्याः साधवो गृहमेधिनः यद्गृहाह्यर्हवर्याम्बु तृणभूमीश्वरावराः व्यालालय द्रुमा वै तेऽपि अरिक्ताखिलसम्पदः यद्गृहास्तीर्थपादीय पादतीर्थविवर्जिताः स्वागतं वो द्विजश्रेष्ठा यद्व्रतानि मुमुक्षवः चरन्ति श्रद्धया धीरा बाला एव बृहन्ति च कच्चिन्नः कुशलं नाथा इन्द्रियार्थार्थवेदिनां व्यसनावापये तस्मिन् पतितानां स्वकर्मभिः भवत्सु कुशलप्रश्न आत्मा रामेषु नेष्यते कुशला कुशला यत्र न सन्ति मतिवृत्तयः तदहं कृतविश्रम्भः सुहृदो वस्तपस्विनां सम्पृच्छे भवये तस्मिन् क्षेमः केनाञ्जसा भवेत् व्यक्तम् आत्मवतामात्मा भगवान् आत्मभावनः स्वानाम् अनुग्रहाये मां सिद्धरूपी चरत्यजः मैत्रेय उवाच पृथोस्तत्सूक्तमाकर्ण्य सारं सुष्ठुमितं मधु स्मयमान इव प्रीत्या कुमारः प्रत्युवाचः श्रीहरये नमः श्रीहरये नमः श्रीहरये नमः गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द सद्गुरुनाथ महाराज की जय. இந்த செஷன் நம்ம படித்த ராகம் பிருந்தாவன சாரங்கா. அடுத்த செஷனில் இந்த அத்தியாயத்தினுடைய அடுத்த பாதியை கற்றுக்கலாம். ராதே ராதே.
Radhe Radhe, by the grace of our Guru Maharaj, we are learning Srimad Bhagavata Mahapurana. And now in the 4th skanda, we learned 21 chapters. Today, we are learning the 22nd chapter. So in the 21st chapter, we saw that Prithu Maharaja began to do a Satra Yaga, and during the Satra Yaga, he rose up in the assembly of all the Devas, the Pitras and the Rishis, and began addressing his subjects, advising them to follow the path of Dharma as an offering to Bhagavan, and also to be greatly devoted to all the Brahmins. And if they do all this, then that is the greatest service that they can do to their king, the greatest tribute that they can offer to their king. And now further, what happens is, all the Devas and Rishis, they were all very happy to listen to Prithu's words, so they all praised him a lot. So in this 22nd chapter, Maitreya Maharishi begins by telling, as everybody was praising Prithu, what happened was, suddenly there appeared the 4 Sanakadis, Sanaka, Sanandana, Sanatana and Sanat Kumara, who were shining so brightly like the sun god himself, and they all descended from the sky. And even as they descended, their lustre was such that it could purify all the worlds. And Prithu, along with all his subjects, he beheld them as they descended from the skies. And immediately Prithu rose up from his seat to welcome them. Here Maitreya Maharishi says, Prithu rose up as if to get back his life breath that had departed from him upon seeing the Sanakadis. Here a very interesting thing has been mentioned. It is said in the Shastras that every time our elders come to meet us, when they come before us, a part of our life breath rises from us and goes out from us to welcome them. And if a person doesn't get up physically to bow down to them or to welcome them, what happens? The life breath that rose and went away from his body doesn't enter his body again. Whereas if a person rises up physically and bows down to them and welcomes them, then the life breath again re-enters his body. And so that is why all the Shastras say that when we pay such respects to our elders, our lifespan increases because we get back the life breath, and if we do not do so, our lifespan decreases. And so that is why Prithu also got up here immediately to get back the life breath that rose up from him to welcome the Sanakadis, and he duly honored them. He gave them all the Arghya, Padya and all that, and with his head bent low in respect because he was overwhelmed by their greatness and lustre, he made them sit in an asana. He washed their feet and sprinkled the holy waters that washed their feet on his head, and thereby he showed the manners of the noble ones, how they should behave. And when they were now seated in the golden throne, the Sanakadis were shining as brightly as the fire god who burns in the altar, because they were also shining so lustrously, and they were seated in a golden throne, and so they were looking so resplendent. And now Prithu Maharaja, he spoke to them. He says, how fortunate I am to get your darshana, which is so auspicious to get and which is very, very rare even for the yogis. And I don't know how fortunate I am, how much of tapas I must have done to get this darshana. But he says there is nothing in this world that is hard to attain, either in this world or the other world, by those with whom all the Brahmins, Lord Vishnu, Lord Shiva are all pleased. And now I can see that you are all very pleased with me, and that is why I am able to get this darshana so easily. But your darshan is actually indeed very, very rare, because though you keep on moving about everywhere in this world, nobody even recognizes you. Like how the Atman is all pervading, but nobody recognizes the Atman, isn't it? So also, though you move about in this world, nobody recognizes you. And so your darshana is so rare, and I am very, very fortunate to have got that. And then he says, even if a householder is in great poverty, his house becomes extremely fortunate if sadhus enter the house and accept whatever the householder gives them, like water or food or land or whatever it is, and then he becomes the most fortunate householder. Whereas on the other hand, if a householder is extremely rich, he has all the prosperities, but he doesn't invite the sadhus to his house is bereft of the holy waters that wash the feet of the sadhus, then here Prithu Maharaja says that house is similar to a hollow of a tree where snakes reside, he says. So he says, O great sages, I welcome you to this place, my kingdom,
And though you appear like children always, you are extremely great in jnana. You are highly matured in knowledge and you always follow the path of liberation. So let me ask you, is there any way by which all the people who are suffering in samsara due to their past karmas and are always addicted to all the sense objects, is there any way for them to attain welfare, he says. So here whenever people come to our house, we only inquire of their welfare, but here Prithu Maharaja asks if there is any way to attain welfare for himself, and so he explains why he does that. He says, you are such great jnanis that you do not have any notions of this is good or this is bad, and these are good times or these are bad times and so on. He says, kushala yatra na santi mativrittayaha. But on the other hand, you are great friends of people who are suffering in samsara due to the heat of samsara. And so, I ask you with great faith in you, how can a person in samsara attain welfare very easily, he says. And Bhagavan, who is said to be birthless, he keeps moving around in this world only in the forms of sadhus like you, because he wishes to bless his devotees and also to take all the jivas towards himself. And so you must tell me the way by which samsaris can attain welfare. So hearing these words of Prithu, which were saram sushtu mitam madhu, he says it was full of essence. Saram, it was very graceful. Sushtu, it was very brief. Mitam, and very sweet to hear. Madhu. And so the Sanakadis were extremely pleased to hear Prithu's words, and Sanat Kumara, the foremost among the Sanakadis, he smiled and began to reply to King Prithu. And so in this session we learnt until the 17th shloka until here, and further in the next session we shall be seeing the other half of this chapter where Sanat Kumara gives a beautiful upadesha to King Prithu. So let us meet in the next session. Radhe Radhe.